Taste the Daily. நெல்லை ஜங்ஷன் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளித்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கடந்த முறை ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த அவலம் குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜ்மத் வழங்க கேட்கலாம். அஜ்மத் வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண் பாண்டியன். நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை தற்போது வரை காணப்பட்டு வருகிறது. தாமிரபரணி மற்றும் அதன் கிளை ஆறுகளின் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டவில்லை என்றாலும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் ஜங்ஷன் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்ஷன் பகுதியொட்டுள்ள கேடிசி நகர், நெல்லை டவுன், முகமது அலி தெரு இந்த பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிக அளவில் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் தான் நம்மால பார்க்க முடிகிறது. இதனால் இங்க வசிக்கக்கூடிய மக்கள் உணவு இந்த உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்க முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இந்த நிலையில இவர்களுக்கு வேண்டிய உணவுகள் வழங்கப்பட வேண்டும், நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம இங்க தேங்கி நிற்கக்கூடிய வெள்ள நீர் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே முன்னதாக ஏற்பட்ட புயலின் காரணமாக இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்ன போதிலும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனவே தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணமும் அவர்களுக்கு தேவையான உணவும் வழங்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அருண் பாண்டியன்.